சாயல்குடியிலேருந்து அருப்புக்கோட்டை போகிற ரோடில் ஒரு டூ வீலரில் ஒருத்தவர் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டூ வீலருக்கு பின்னாடி ஒரு கார் வருது, லக்ஸரியான காரு, மிகுந்த வேகத்தோடு வருது. ஸோ இப்படி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிற காரை பார்க்காம என்ன செய்கிறாருன்னா, அந்த டூ வீலரில் வந்தவர் ரைட் சைடில் அயனாங்குளம் விளக்கு அப்படின்ற ஒரு இடத்துல ரைட் சைடில் திரும்புகிறார். ஸோ திடீர்னு ஒரு டூ வீலரு ஊடால கிராஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூ வீலரில் வந்தவரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் என்ன செய்கிறாருன்னா, அந்த காரில் வந்தவர் ரைட்டில் கட் பண்ணுறாரு. ஆனாலும் முடியாத எதிர்பாராத விதமாக அந்த டூ வீலர் மேலேயும் அந்த கார் வந்து மோதிடுது. மோதி அந்த டூ வீலரில் வந்தவர் லெஃப்ட் சைடில் விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கப்புறமா சென்ட்ரு மீடியேட்டரில் ஏறி ரைட் சைடில் கிராஸ் ஆகுது இந்த லக்ஸரியான கார். இப்படி கிராஸ் ஆன போது ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க தும்புசினம்பட்டி, நம்மளுடைய ரெட்டியப்பட்டி பக்கத்தில் இருக்கிற தும்புசினம்பட்டி கிராமத்திலேருந்து ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோட சாமி கும்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கவங்க மேலே இந்த கார் வந்து மோதிடுது. மோதின காரணத்தினால அந்த காரில் வந்தவங்க அப்பா மகன், அதாவது அந்த தும்புசினம்பட்டி கிராமத்திலேருந்து சாமி கும்பிட்டுட்டு எந்த ஒரு தவறும் செய்யாமல் மெதுவாக கவனமாக வந்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே வந்து மோதிடுது. இந்த லக்ஸரியான கார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காரில் இருக்கிறவங்க சிறு காயங்களோட தப்பிச்சிடுறாங்க. இந்த தும்புசினம்பட்டியிலேருந்து சாயல்குடி பக்கம் போய்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த காரில் இருக்கிறவங்க பலத்த காயத்தோடையும் அதில் இருக்கிறவங்க அந்த உறவினர்கள் வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. இந்த காரில் வந்தவங்க அப்பாவும் மகனும் சம்பவ இடத்துலையே இறந்துடுறாங்க. இந்த கார் வந்து அப்பளம் போல் நொறுங்கிருச்சு. அதனால் உள்ளே இருக்கிறவங்களையே ஜேசிபி வச்சு தான் அதை வந்து வெளியில் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்தளவுக்கு பலமான ஒரு அடியாயிருச்சு.